இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நாளைக்கு நேரு ஸ்டேடியத்தில் பாராட்டு விழாவை தமிழக அரசாங்கம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இசைஞானி அவர்கள் திரைத்துறைக்கு வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கா. அதனை கொண்டாடக்கூடிய வகையில் பொன் விழா காணும் சிகரம் தொட்ட தமிழன் இசைஞானி அப்படிங்கிற பேரில் பாராட்டு விழாவை டிஎன் கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன அறிவிப்புனா, பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒன்று இனி இருக்காது. இனி பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு பகுதியே இருக்காது. இது எங்களுக்கு சொந்தமானது. பாலஸ்தீன நாடு இருக்காது அப்படின்னு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு பெஞ்சமின் நெதன்யாகு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பேரை வந்து சூட்டணும், மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி நாங்கள் சூட்ட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியிருந்தாரு. தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற இந்த பிரச்சார பயணத்தில் இப்படி பேசியிருந்தாரா. இதற்கு ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தாங்க. மதுரை விமான நிலையத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய பெயரை தான் சூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிக்கை வெளியிட்டாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுனுச்சு. இபிஎஸ் இப்படி பேசினது, இதற்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்தது பெரிய டிபேட்டாக மாறுனுச்சு. இப்போ சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை விமான நிலையத்திற்கு பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேரை வைங்க, அதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் இருக்கார்ல, அவருடைய பேரை சூட்டுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை பிஎஸ்ஜி காலேஜில், அவர் பிஎஸ்ஜியுடைய அலுமினி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த காலேஜில் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலையை. அதில் போய் ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. பிரச்சனை எப்பெல்லாம் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நினச்சிக்கோங்க, அதுதான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு 2 விவசாயி இருந்திருக்காங்க. ஒரு விவசாயி ஒரு குதிரை வச்சிருக்காரு, இன்னொரு விவசாயி 2 குதிரை வச்சிருக்காரு. ஒரு குதிரை வச்சிருந்த விவசாயி இருக்காருல்ல, அவருடைய குதிரை வந்து ஓடி போயிருது. அப்போ போயிட்டு மக்கள்லாம் வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு, குதிரை ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல விடுங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளில் இங்கே ஒரு போர் வருது. அந்த நாட்டுடைய ஹெட் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் 2 குதிரை வச்சுருக்கீங்களோ, யாரெல்லாம் குதிரை வச்சுருக்கீங்களோ டெஃபினட்டாக போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அரசர் வந்து அறிவிச்சிடறாரு. பக்கத்து வீட்டில் 2 குதிரை இருக்குல்ல, சரி அப்படின்னு அவங்க வந்து கண்டிப்பாக கலந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறாரு. போருக்கு போய் ஒரு காலை இழந்துடுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம், அண்ணே பரவாயில்லண்ணே, உங்கள் குதிரை ஓடி போன வரைக்கும் நல்லது, இந்நேரம் உங்கள் குதிரை இருந்துருந்துச்சுன்னா நீங்களும் போருக்கு போயிருப்பீங்க, நீங்களும் அவர் மாதிரி அடி வாங்கியிருப்பீங்க, காலி கை ஏதாவது போயிருக்கும், அப்போ உங்கள் குதிரை ஓடி போனது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாற்றி பேசுகிறாங்க. அப்பயும் அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல விடுங்க எல்லாம் கடந்து போயிடும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா போன குதிரை இருக்குது பார்த்தீங்களா, போன குதிரை இன்னொரு குதிரையோடு வருது, 2 குதிரையாக வருது. இப்போ அவர் அந்த விவசாயியுடைய வீட்டுக்கு மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, அண்ணே வேற லெவல்னே, போனது ஒரு குதிரை வந்தது 2 குதிரை, நீங்கள் பயங்கர லக்குனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டம். அந்த விவசாயியுடைய பையன் பார்த்தீங்கன்னா 2 குதிரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரையில் அடிக்கடி விளையாடிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி என்ன பண்ணுறாருன்னா, குதிரையிலேருந்து கீழே விழுந்து கை கால் உடஞ்சி போயிடுது. உடனே அந்த கூட்டம், பாவனே நீங்கள் ஒரு குதிரையாக இருந்த வரைக்காவது பரவாயில்ல, அது 2 குதிரையோட வந்துச்சா பாருங்கள், உங்கள் பையன் விளையாடி கை காலை உடச்சிக்கிட்டாரு, ஏன்னா உங்களுக்கு லக்கே இல்லை அப்படின்னு இது மாதிரி சுற்றி இருக்கிறவங்க உசுப்பேற்றுவாங்க, ஏதாவது மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து வாழ பழகணும். அது பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி, பெரிய சந்தோஷம் நிலைக்காது, எப்போ வேணாலும் எது வேணாலும் கடந்து போயிடும். அது மாதிரி பெரும் சோகமும் இருக்காது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது மாறும், நமக்கு நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் மைண்டில் ஏற்றிக்கிட்டா டெஃபினட்டாக லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு சூப்பரான அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.